வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா நம்மளுடைய தலைமுடி ரொம்ப கருகருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனாலும் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பச்சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எப்போதுமே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிடணும். இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது. கருவேப்பிலை கீரை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ கருவேப்பிலை இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான சக்தியை மேம்படுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கு. இப்படிப்பட்டவர்கள்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நமக்கு நீக்கிக்கலாம். அப்போ எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாம செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கெல்லாம் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது. கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. ஸோ கருவேப்பிலை நம்மளுடைய உடலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு மேல் மற்றும் உணவில் கூட நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா தோல் மற்றும் வயிறு சார்ந்த சம்பந்தமான அந்த புற்றுநோய்கள் நமக்கு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள் சிறிதளவு அடிக்கடி நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகள் எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே ஏற்படாமல் ஆரோக்கியமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த புற்றுநோய்களை தடுத்து கொள்ளலாம். எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல் விலகி இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கருவேப்பிலை சாப்பிடும்போது நலம் பெறலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் சில பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் எனப்படக்கூடிய நோய் ஏற்படுது. இக்குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் மிகச்சிறப்பாக செயல்படும். உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா மென்று நீங்கள் சாப்பிடும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் உங்களுக்கு உங்களை அணுகாது. அப்போ ஸ்கின் டிசீஸை நீங்கள் முன்னாடியே வராமல் தடுத்து கொள்ளலாம். உங்களுடைய ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். தலைமுடி நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியம். இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் பேன், பொடுகு தொல்லை மற்றும் இளமையில முடி நரைத்து விடுவது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நீக்கணும் அப்படின்னா அதிகம் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சாப்பிடும் போதும் கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயோட தலைக்கு நம்ம தடவி வந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு தீர ஆரம்பிக்கும். அப்போ தலையில் முடி கொட்டுதல், தலைமுடி வலுவிழந்து காணப்படுவது, எப்போ வேணால் அது உடைந்து விழுவது, டேண்ட்ரஃப் இருக்கிறது. ஸோ இது போல பலவிதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணி தலைமுடியை அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ரத்த சோகை தீர்க்கப்பட்டு வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைவதால் ஏற்படுது. உடலில் ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மற்றும் ரத்த சிகப்பு அணுக்கள் அவற்றிற்கு உண்டான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் குறையும் போது நமக்கு ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் குறையுது. அப்போ இதனால நமக்கு ரத்த சோகை ஏற்படுகிறது. இந்த நோய் பிரச்சனை தீர்வதற்கு கருவேப்பிலை இலைகளையோ அல்லது அந்த இலைகளினுடைய பொடிகளையோ அதிகம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீமோகுளோபினுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக அனிமியம் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுமே நம்ம கியூர் பண்ணி ரத்த சிகப்பு அணுக்களோட பல உற்பத்தி அணுக்களை நம்ம ஊக்குவிச்சுக்கலாம். விஷக்கடி தீர்வதற்கு கருவேப்பிலை பயன்படுத்தலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்களில் தேல், பூரான், தேனி, விஷவண்டுகள் போன்றவையெல்லாம் அதிகம் இருக்கு. அவர்களிடம் கடிபட்ட நபர்கள்லாம் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஸோ இதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா மேற்கூறிய விஷ ஜந்துக்களுடைய கடியிலிருந்து உடலில் பரவக்கூடிய அந்த நச்சுக்கள்லாம் உங்களுக்கு முறிய ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த மருந்துகளை பயன்படுத்தலாம். அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். நீரிழிவு சரியாகிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு. இது கசப்பு
உப்புத்தன்மை அதிகம் கொண்டது அப்படின்றதால சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே இந்த கருவேப்பிலை உங்களுக்கு செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஸோ பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகள் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் க்யூர் ஆகுறதுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிக அளவு சாப்பிட்டு போகிறவர்களுக்கும் தீவிர மது பழக்கம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை அது ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மாதிரி புகைப்பிடித்தல், மது அருந்தல் போன்ற பிரச்சனைகளை வந்து நிறுத்துவதோடு தினமும் கருவேப்பிலைகளையோ பச்சையாகவோ அல்லது அது வந்து உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து க்யூர் பண்ணிக்கலாம். கல்லீரலில் கொலஸ்ட்ரால் தேங்குவதெல்லாம் தடுத்து கல்லீரல் நலமோடு பார்த்துக்கலாம். மூலம் சரியாவதற்கு கல்லீரலை நமக்கு வந்து எப்படி பலப்படுத்தணுமோ அதே போல் மூலம் சரியாகிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அதிகம் காரமான உணவுகளை உண்பது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வந்து பார்த்தோம்னா அதிக நேரம் உட்காந்து பணிபுரிவது, நாள்பட்ட மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது மூல நோயை விரைவில் வந்து க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மூலத்தினால் ஏற்பட்டக்கூடிய புண்களை வந்து குணப்படுத்துவதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுறது. எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை அடிக்கடி உணவாக கொடுக்கலாம். ஸோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிவிடுவாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுதியான ஒரு உறுப்பாக இதயம் இருக்கு. இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் தற்காலிகமாக செயலளிப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு. கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அடிக்கடி சேர்த்து உண்டு வருபவீங்க அப்படின்னா இதய தசைகள் நல்லா வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு வந்து உண்டாகாது. எனவே வந்து உங்களுக்கு அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நலமோடு இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நமது நாட்டில் மாநிலத்துக்கு மாநிலம் பல வகையான சமையல் முறைகள் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட சமையல்லையுமே உடல் நலத்திற்கு தேவையான பல மூலிகை பொருட்களை பொதுவாக வந்து சமையலுக்கு சேர்க்கப்பட்டு தான் இருக்கும். மக்களும் அதை வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் அன்றாடம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகையாக கருவேப்பிலை இருக்குது. இது நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதாலே கருவேப்பிலையினுடைய மருத்துவ குணம் நமக்கு தெரியறதே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க. இனிமேல் தொடர்ந்து கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கருவேப்பிலையை கொஞ்சமாக சாப்பிட்டாலே கருவேப்பிலை உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கருவேப்பிலை இனிமேல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கீரை உங்களுடைய மனதுக்கு வந்து உற்சாகத்தை உண்டாக்கக்கூடியது. பித்தத்தை தணித்து உடல் சூட்டை கருவேப்பிலை உங்களுக்கு வந்து ஆற்றும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கண் ஒளி குன்றாமல், நிறைய திரை இல்லாமல் எப்போதுமே நீங்கள் இளமை பொடியோடு வாழ்வதற்கெல்லாம், கண் பார்வை கூர்மையாக வைக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து கருவேப்பிலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் என பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். வாந்தி, நாக்கு ருசியற்று போதல், சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா க்யூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரோசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து நமக்கு ருசியே தெரியாமல் போயிடும். அதுதான் நம்ம அரோசிகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய நாக்கில் ருசி எறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போயிடும். இதுக்கு தான் வந்து அரோசிகம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம க்யூர் பண்ணால் கருவேப்பிலை கீரை எடுத்துக்கலாம். அதாவது கருவேப்பிலை அரைச்சி அதை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நாக்கில் ருசி எறியக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டு கருவேப்பிலை நமக்கு அந்த அரோசிகத்தை க்யூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து வந்து உங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்கி எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்து நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.